தமிழ்நாட்டு பள்ளி மாணவர்கள் மீது ஒன்றிய அரசு நிதி தாக்குதல் நடத்துவதாக திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முரசொலி நாளிதழில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் மழை வெள்ள காலத்தில் தர வேண்டிய உதவித்தொகையை கூட தர மறுக்கும் இரக்கமற்ற ஒன்றிய பாஜக அரசு தற்போது தமிழ்நாட்டு பள்ளி மாணவர்கள் மீது நிதி தாக்குதலை தொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. சமக்ரா சிஷா என்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியினை நிறுத்தி வைத்திருப்பதாக முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. தங்கள் திட்டம் என்று பெயர்களை மட்டும் சூட்டிக்கொள்ளும் ஒன்றிய அரசு எந்த திட்டத்திற்கும் உரிய நிதியை விடுவிப்பதில்லை என்றும் திமுக நாளேடு சாடியுள்ளது. ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு செயல்படும் திட்டம் என்பதால் ஒன்றிய அரசுதானே நிதி தர வேண்டும் எனவும் முரசொலி தலையங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் லட்சக்கணக்கான குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆசிரியர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை பற்றியெல்லாம் பாஜகவுக்கு எப்போதும் எந்த காலத்திலும் கவலை இருந்ததில்லை என்று விமர்சித்துள்ள முரசொலி இத்தகைய கொடூர நடத்தைகளை இதற்கு முன் எப்போதும் பார்த்ததில்லை என்றும் கடுமையாக சாடியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.